உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த பாலிட்டி சீரீஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இந்த ஓவரால் பாலிட்டி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணோம்? பார்லிமெண்ட் அப்படின்ற சாப்டர் பார்த்தோம். ஃபுல்லாக பார்லிமெண்ட் அப்படின்றத கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஸோ என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? ஸோ இங்கேருந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்தோம். ஸ்டேட், சென்டர், எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்ம இதில் இருக்க ஜுடிஷியரி இன் இந்தியா. இந்த தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னாவே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவின் நீதித்துறைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்தியாவின் நீதித்துறைகள் நம்ம பார்த்தோம். பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே நம்ம என்னது, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பாக வச்சுருப்போம். என்னது? ஒன்று லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னா என்னது? லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 ஹவுஸ் இருக்குது, அது லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ்னா ஸோ அதை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கவங்க யார்? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், நிறையா சேர்மேன், நிறையா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு நிறைய டாபிக் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம், முடிச்சாச்சு. ஸோ இந்த 2மே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஆரம்பிக்க போற டாபிக் என்னது? ஜுடிஷியரி. சோ ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? மூணு விஷயம் ஆப்வியஸா தெரிஞ்சிரும். சுப்ரீம் கோர்ட் வந்துடும், ஹை கோர்ட் வந்துடும், சபார்டினேட் கோர்ட் வந்துடும் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீமா இருக்கிறனால அது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். அதை பற்றி படிக்கிற பார்ட் என்னது? பார்ட் 5. ஸோ பார்ட் 5 பற்றி படிக்கிறது சுப்ரீம் கோர்ட். அதுக்கு கீழே அடுத்து இருக்குது ஹை கோர்ட். ஹை கோர்ட் பற்றி படிக்கிறது பார்ட் 6. சபார்டினேட் கோர்ட்ன்றது இதுக்கு கீழே வருது, அதுவுமே பார்ட் 6ல தான் படிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஒரு சுப்ரீம் கோர்ட் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 124 147 வரைக்கும் படிக்கிறது நமக்கு சுப்ரீம் கோர்ட் பற்றி படிக்கிறோம். ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் ட்ரில் பண்ணி போடுங்க. இந்த 2 இப்படி இங்கே தூக்கி போட்டிங்கன்னா 2, 1, 4. ஓகேவா? அடுத்து 231 இதை பற்றி படிக்கிறது வந்து நமக்கு ஹை கோர்ட் பற்றி படிப்போம். சபார்டினேட் கோர்ட்னா 233 237 ஆர்டிகல் படிக்கிறது நமக்கு சபார்டினரி கோர்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அதில் யார் இருக்கான்றத பற்றி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்தை பற்றி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரப்போ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்னது? ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இதுதான் வந்து டாப் லெவல்ல இருக்குது. ஸோ இது எடுக்கிற முடிவு தான் மற்றவங்க வந்து பைண்டிங் எல்லாமே ஃபாலோ பண்ணும். நமக்கு எந்த பிரச்சனை எங்க அப்பீல் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ மேல்முறையீடா இருக்கிறது என்ன கோர்ட்? நமக்கு சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் மோஸ்ட் கோர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ட் தான் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ பிரச்சனை வருதோ இல்லை உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதோ பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு டாப் மோஸ்ட் டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் பெரிய கோர்ட்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ எந்த முடிவு எந்த கோர்ட்டுக்கு இது என்ன சொன்னாலுமே அந்த கோர்ட் எல்லாமே பைண்டிங். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் இவங்களுக்கு பைண்டிங் டு த ஆல் த கோர்ட்ஸ். அந்த மாதிரி கேன் டிரான்ஸ்ஃபர் த ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட். அந்த மாதிரி ஹை கோர்ட்ல ஜட்ஜஸ் இருக்காங்க, ஹை கோர்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும், அங்க இருக்க ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், மாற்றணும், இது எல்லாத்துக்குமே யாருக்கு உரிமை இருக்கு? நம்ம ஹை கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. உச்ச நீதிமன்றம்னு சொல்லுவோம். அடுத்து கேன் மூவ் த கேசஸ் ஃப்ரம். ஸோ ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸ் மூவ் பண்ணுறது. நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்பொழுது ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் படிச்சிருப்போம். கரெக்டாக? ப்ராஹிபிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஹைகோர்ட் வந்து கீழே இருக்க சபார்டினேட் கோர்ட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ராஹிபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். கரெக்டாக? மேண்டமஸ்னா கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்ஸில் வந்துடும். அடுத்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு கேன் டிரான்ஸ்ஃபர் த கேஸ் ஃப்ரம் ஹை கோர்ட் டு அனதர் கேஸ். அடுத்து என்னது? அடுத்து அது கீழே இருக்கிறது தான் நம்ம ஹை கோர்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே இருக்கிறது நம்ம ஹை கோர்ட். ஸோ இந்த ஹை கோர்ட் என்னென்ன பண்ணுவாங்க? ஹியர் த அப்பீல். அதுக்கு கீழே இருக்க லோவர் கோர்ட் இருக்கு, சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு. இங்கிருந்து ஏதோ ஒரு அப்பீல்ஸ் வருது அப்படின்னா அதை ஹியர் பண்றதோ, அங்க இருக்க அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மெயினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த இஷ்யூ வருது, எந்த கேஸை டீல் பண்ணும் அப்படின்னாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருவோம். எடுத்தோன்னே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ நம்மளது வந்து லோக்கல் கோர்ட்ல ஏதோ ஒரு லோக்கல் கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ல நம்ம கேஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு மேல்முறையீடு போகணும் அப்படின்னா ஹை கோர்ட் போவோம். அதை விட மேல்முறையீடு போகணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போவோம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இது என்னது? சபார்டினரி கோர்ட்ஸ். சரியா? சுப்ரீம் கோர்ட்னா என்னது? உச்ச நீதிமன்றம்.
ஸோ உச்ச நீதிமன்றம் அப்படின்றதான் வந்து ஒரு அப்பெக்ஸ் கோர்ட் அப்படிங்கிறாங்க. அப்பெக்ஸ் கோர்ட்னா நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டாப் லெவல்ல இருக்க ஒரு கோர்ட். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஃபைனல் இன்டர்பிரிட்டேஷன், ஃபைனலாக முடிவு எடுக்கிறது அதுக்கு யாருக்கு வந்து உரிமை இருக்கு? நம்ம சுப்ரீம் கோர்ட் தான். அரசியலமைப்பு சட்டங்கள் குறித்த இறுதி விளக்கத்தை அளிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டினாக வைப்பாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த பார்ட்ல படிக்கிறோம்? பார்ட் 5ல படிக்கிறோம். சாப்டர் 6ல யூனியன் டெட் ஜுடிஷியரி சாப்டர் 6ல படிக்கிறோம். பார்ட் 5 கீழே இருக்கு. ஸோ இதை பத்தி படிக்கிற ஆர்டிகல் என்னன்னு சொன்னோம்? ஆர்டிகல் 124ல இருந்து 147 பார்ட் 5 கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் பத்தி படிக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து இதுல வந்து நிறைய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதோட பவர்ஸ்லாம் தனித்தனி என்னன்னு படிப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க என்னது? இது ஒரு அமைப்பு. ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது ஒரு அமைப்பு. இதுக்குன்னு வந்து இண்டிபெண்டன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரின்னு ஒரு வார்த்தை படிச்சோமா? ஸோ இது வந்து இண்டிபெண்டா முடிவு எடுக்கலாம். யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஜுடிஷியரி இருக்குன்னா யாருக்குமே பயம் இல்லாம எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கான தண்டனை தரத்துக்காக தான் இந்த விஷயம் இருக்கு. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு இண்டிபெண்டான ஜுடிஷியரி தான். இந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு சில ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு இருக்க பவர்ஸ், இவங்களுக்குன்னு இருக்க நடைமுறைகள், இதெல்லாம் பத்தி தான் இதுல கவர் பண்ண போறோம். ஸோ கோர்ட் இஸ் நோன் அஸ் த கார்டியன் ஆஃப் த ப்ரொடெக்டர் ஆஃப் த. அப்போ கோர்ட் தான் நமக்கு ஒரு கார்டியன். யாருக்கு? பீப்புளுக்கும் அதான் கார்டியன், கான்ஸ்டிடியூஷனுக்கும் அதான் கார்டியன். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டைரக்டா நம்ம எங்க போகலாம்? சுப்ரீம் கோர்ட். நம்ம நார்மலான விஷயத்துக்கு தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு சொன்னோம். ஆனா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடலாம். இப்போ பாருங்க, கோர்ட் நாட் ஒன்லி டு த எசென்ஷியல் ஃபார் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ த பேலன்சிங் த வீல் பிட்வீன் த ரைட்ஸ் அண்ட் இல் கண்ட்ரோல். எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் காவல் நாயகனாக மட்டுமல்லாமல் மற்ற உரிமைகளுக்காக கட்டுப்படுத்தவும் சமநிலையாக வச்சிருக்கவும் நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் அப்படின்றது இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சிங்கிள் கொஸ்டின்ல சிங்கிள் லைன்ல தான் இருக்கும். பாருங்க, சுப்ரீம் கோர்ட் இஸ் த கஸ்டடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூபிஎஸ்சியில் 2015ல வந்து இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம டிஎன்பிசிலும் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா ஸோ டைரக்டா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்துச்சா நம்ம வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்தே ஸ்டார்ட் ஆனா ஸோ அப்போலேருந்தே ராஜா ஒருத்தர் இருந்திருப்பாரு தண்டனை கொடுக்கறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பஞ்சாயத்து கீழே ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து பஞ்சாயத்து சொல்றது, அந்த மாதிரிலாம் எவால்யூஷன் ஆகி நம்ம எப்போ வந்து ஒரு கோர்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் பீரியட் அந்த கொலோனியல் ஏரா வந்த பிறகு நம்மளுக்கான கோர்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ எவால்யூஷன் ஆஃப் த இப்போ எப்போலாம் எவால்வேஷன் ஆனதுன்னு பாருங்க. எப்படி எவால்வேஷன்? ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் நம்ம படிச்சிருப்போம்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல எல்லாமே படித்தோம். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல தான் வந்து ஒரு மாடர்ன் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்ற ஒரு பிகின் ஆனதே. அப்போ கோர்ட் அப்படின்றது நமக்கு எப்போ பிகின் ஆனிச்சு? ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அப்புறம் தான் நமக்கு பிகின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் எங்கெங்கெல்லாம் கல்கத்தால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க, கோர்ட் ஆஃப் ஜுடிஷியரி அட் த கல்கத்தா அண்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்னென்னலாம் கோர்ட்ல நடக்குதோ அதெல்லாம் ஒரு ரெக்கார்டிங்ஸ் மாதிரி நம்ம வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபுல் பவர் அத்தாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் 1773ல ஆரம்பிச்சோம். நம்மளோட ஜுடிஷியரி அட் கல்கத்தால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த கல்கத்தால எங்க இருக்குது? ஃபோர்ட் வில்லியம் அப்படின்ற இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமைஞ்ச பகுதின்னு சொல்றாங்க. த கோர்ட் ஹாஸ் பி சிச்சுவேட்டட் அட் எங்கன்னு சொன்னேன்? ஃபோர்ட் வில்லியம் அட் கல்கத்தால. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த எப்பவுமே ஒரு கோர்ட் அப்படின்னா அந்த கோர்ட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக மெயினா ஒரு பெரிய ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த பெரிய ஜட்ஜ் தான் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எப்போ 1773ல அந்த டைம்ல வந்தப்போ நமக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, பிளஸ் அவரு கூட ஒரு 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி இருப்பாங்க? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. ஸோ பிளஸ் அவங்களுக்கு கீழே ஜட்ஜஸ் இருப்பாங்க. கரண்ட்ல வந்து நமக்கு 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. இது வந்து 1773ல அந்த டைம்ல ஒரு ஜஸ்டிஸும் பிளஸ் 3 அதர் ஜட்ஜஸும் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு.
சார் எல்ஜின் எம்பே இப்படின்றவர் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். த கோர்ட் ஹேட் அ ஜூரிஸ்டிக்ஷன் டு ஹியர் அண்ட் டிட்டர்மைன் த ஆல் கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஒரு கோர்ட்டோட வேலை என்ன? டு ஹியரிங் த ஆல் கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ், த சிவில் அண்ட் என்டர்டைன் த சிவில் ஆக்ஷன்ஸ். இது எங்கெங்கெல்லாம்? பெங்கால், பீகார் அண்ட் ஒடிஷா இந்த 3 இடத்துல இருந்து வர எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் அதை வந்து கவனிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல யார் யாரு? பெங்கால், பீகார், ஒரிஷா. பாருங்க, குற்ற வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரமும் பெங்கால், பீகார் மற்றும் ஒடிஷா பகுதியிலிருந்து எழும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. யாரு ஃபர்ஸ்ட் முதல் தலைமை நீதிபதியா இருந்தாங்க? சார் எல்ஜின் எம்பே அப்படின்றவர் தான். எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த அதர் கோர்ட்ஸ். ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் கோர்ட்ஸ், ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் கோர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் அட் மெட்ராஸ், பாம்பே இந்த 2 இடம். கல்கத்தா இல்லாமல் மெட்ராஸில் 1800லையும் பாம்பேல வந்து 1823லையும் நமக்கு கோர்ட் அப்படின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட்ஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் வேர் எக்ஸ்டாப்ளிஷ் இன் கிங் ஜார்ஜ் 3. ஸோ யாரோட பீரியட்ல எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? கிங் ஜார்ஜ் 3 அப்படின்ற ஒரு டைம்ல தான் வந்து நிறுவப்பட்டது. இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேக்ட், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அடுத்து ஃபெடரல் கோர்ட். ஃபெடரல் கோர்ட் இந்த 3 ஸ்ட்ரக்சரா பிரிஞ்சிருக்கல. ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டரா நமக்கு ஃபெடரல் கோர்ட்னா எல்லாரும் கீழே இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், அதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம். ஸோ பார்லிமெண்ட்ல ஃபெடரல் சிஸ்டம்ல என்ன சொன்னா சென்டர், ஸ்டேட் தனித்தனியா பிரிஞ்சிருக்குது. ஓகேவா? ஸோ ஃபெட்ரல் கோர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ வந்துச்சு? 1935 ஆக்டில் தான் நமக்கு ஃபெட்ரல் கோர்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது என்னது? ரிசால்வ் த டிஸ்பியூட் பிட்வீன் ப்ரொவின்ஷியல் அண்ட் ஃபெட்ரல் ஸ்டேட்ஸ்க்கு ஹேர் அப்பீல் அகெயின்ஸ்ட் த ஜட்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட். ஆமா, ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட்டோட அப்பீல் எங்க இருக்கும்? ஹை கோர்ட் போகும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போகும். அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தது இங்க ஃபெட்ரல் கோர்ட் சிஸ்டம். ஸோ இதுக்கான இப்போ ஒரு கோர்ட் அப்படின்னு இருக்குன்னா அது எந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க, எங்கே இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்மளோட இப்போ சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்கும்? அது பார்த்தீங்கன்னா டெல்லி தான். ஸோ சிச்சுவேட்டட் இன் டெல்லி. இப்போ சுப்ரீம் கோர்ட் சீட் எங்கே இருக்குது கரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேன் அப்பாயிண்ட் த அதர் லொகேஷன். அங்கே மட்டும்தான் இருக்கணுமா, வேற எங்கேயும் வைக்க முடியாது அப்படின்னா இல்லை. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைச்சா வேற எங்க கூட ஹெட் ஒரு இடத்துல சுப்ரீம் கோர்ட் அவங்க நிறுவலான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் அப்ரூவல் லிஸ்ட். இப்போ ஒரு இடத்துல நீங்க சுப்ரீம் கோர்ட் செட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை பண்றது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்ட் கிட்ட அந்த செட் பண்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. திஸ் ப்ரொவிஷன் ஃபார் த அதர் லொகேஷன் ஆப்ஷனல், நாட் மேண்டேட்டரி. ஓகேவா? ஸோ இன்னொரு இடத்துல செட் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்கணும். இந்திய அரசியலமைப்பு டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தின் இருக்கையை அறிவித்துள்ளது. இந்தியாவின் தலைமை நீதிபதி நினைச்சா இதோட இருக்கையை வந்து இன்னொரு இடத்தில் நியமிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு யாரோட பெர்மிஷன் வாங்கணும்? குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் அவசியம்னு சொல்றாங்க. பிற இடங்களை அமைக்கவிருந்தால் விருப்ப தேர்வு கட்டாயம் இல்லை. ஸோ டாப் ஹெட் இப்போ ஹை கோர்ட் அப்படின்றது வந்து நம்ம எங்க வேணா செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி ஸ்டேட்ல இருக்கும். பட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது இந்த ப்ராசஸ், ஐ மீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இனிஷியேட் பண்ணணும், பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம செட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் என்னன்னு சொல்லுவோம்? ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஒரு சிங்கிள் சிஸ்டமாக இருக்கும், டாப் லெவல் மோஸ்ட்ல இருக்கும், டிசிஷன் இருக்கும், அப்பீல்ஸ் இருக்கும், ஸோ ஃபெடரல் சிஸ்டமாக இருக்கும். இது வந்து நம்ம இந்தியனோட ஜுடிஷியல் சிஸ்டம். இதே வந்து அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம்னு எடுக்கும் பொழுது ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்னு பாருங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் கன்ஃபைன் டு த ஃபெடரல் கேஸ். ஸோ நமக்கு ஆனால் அமெரிக்கா நம்மளது என்ன இருக்குது? ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான். அப்பீல் போயிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஆனால் இப்போ நம்ம அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் ஸ்டேட் அங்க இருக்கதே வந்து டியூவல் சிஸ்டம் தான். ஸோ சென்டருக்குன்னு தனியா ஒரு கோர்ட் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனித்தனியா கோர்ட் இருக்கும். நம்மளது அப்படி கிடையாது. இது என்னது? கன்ஃபைன்ட் வித் த ஃபெடரல் கேசஸ். த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கவர் நாட் ஓன்லி த ஃபெடரல் கேஸ் பட் ஆல்சோ கேஸ் ரிலேட்டிங் டு த நாவல். மற்ற விஷயங்களும் தனித்தனியா ரெண்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஸோ அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் கவர் த கான்ஸ்டிடியூஷனல் கேஸ், சிவில் கேஸ். நம்மளுக்கு வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சு கான்ஸ்டிடியூஷனல் கேஸ், சிவில் கேஸ் அப்படின்றத பார்க்கணும். இங்க பாருங்க, இட்ஸ் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் கம்பைன்ட் வித் த கான்ஸ்டிடியூஷனல் கேஸ் ஒன்லி. அப்போ அமெரிக்கால இருக்க அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் எதுக்காக மட்டும்? கான்ஸ்டிடியூஷனலுக்கு மட்டும். நம்மளது சிவில் ஆர் கிரிமினல் கேஸ் ரெண்டுமே வரும். இட் ஹாஸ் பீன் வெரி வைட்
வைட் அண்ட் டிஸ்கிரிஷன், ஸ்பெஷல் லீவ் இருக்கு, அப்பீல் இருக்கு. ஸோ மேட்டர் அகெயின்ஸ்ட் ஜட்ஜஸ் நம்மளுக்கு வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்கிரிஷனரி, ஒரு வைடர் டிஸ்கிரிஷனர் இருக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு வைடர் டிஸ்கிரிஷனர் இருக்கு. ஆனால் அமெரிக்கன் கோர்ட்டுன்னு போகும்போது இட் ஹாஸ் நோ சச் plenary powers. அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க, எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்துக்கும் தீர்ப்பளிக்கு எதிராக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட், ஏன்னா மிலிட்ரிக்குன்னு தனியாக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அது மட்டும் நம்மளோட கோர்ட்டுக்குள்ள வராது. ஸோ அது தவிர மற்ற எல்லாத்துக்குமே மேல்முறையீடு பண்ணணும், தீர்ப்பளிக்கணும் அப்படின்னா நம்ம கோர்ட்டால பண்ண முடியும். ஆனால் அதுவே வந்து அத்தகைய முழுமையான அதிகாரம், ஏன்னா அவங்க தனித்தனியாக பவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டல, சென்ட்ருக்குன்னு தனியாக ஒரு கோர்ட் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு தனியாக, அங்கே செனட்டுக்குன்னு தனியாக இருக்கனால அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே கிடையாது. இது ஆலோசனை அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அந்த மாதிரி அது என்னன்னா, ஆலோசனைன்னா வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனா இது வந்து ஆர்டிகல் 143ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்க்கு சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுக்கறதோ அதை கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்துல இருக்கு. அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டத்துல நோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஜஸ்ட் இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அது மாதிரி ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் லிமிட்டட். நம்ம இதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. அது எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோன்னு கேட்டாவே நம்ம யூஎஸ்லேருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம், ஓகேவா? ஆனால் நம்மளோட ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான். அதே வந்து அமெரிக்கன் பார்க்கும்பொழுது வைடர் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. இட் டிஃபைன்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா. நம்ம இந்தியன் சிஸ்டம் என்னது? ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா. அதே வந்து அமெரிக்கன் சிஸ்டம் போனோம் அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ வந்து ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லானா என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இந்த விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னா அந்த தண்டனையை மாற்ற முடியாது அப்படின்றது தான் வந்து நமக்கு ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா, ஸோ ப்ராசஸ் எப்படி, எந்த விஷயத்துக்கு ஒருவேளை இது வந்து தப்பா இருக்கலாம், இவங்களை வந்து நம்ம விடுதலை கூட பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் லீனியண்டா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடியது தான் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவோம். ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்ல இருக்கோ, என்ன தண்டனையோ அதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்றது ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா. இப்போ நம்ம வந்து போத் ரெண்டுமே தான், நம்ம வந்து ஃபிளெக்சிபிளும் இருக்கும், ரிஜிடும் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட்ஸ் a jurisdiction and power can be enlarged with the parliament. ஸோ நம்மளோட பவர் enlarged with parliament. அதே அங்க போயிட்டு அப்படின்னா பவர் conferred with the constitution. It has a power to the judicial superintendent and control over the state high court due to the integrated judiciary. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி என்னன்னு சொன்னேன்? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட். ஸோ ஒன்னொன்னு எல்லாமே இன்டர்லிங்க்டா இருக்கும். அது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அதே வந்து நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்கன் ஜுடிஷியரின்னு பார்த்தா செப்பரேட்டா இருக்கும். ஸோ செப்பரேட் ஜுடிஷியல், டபுள் பவர், சென்டருக்கு தனி பவர், ஸ்டேட்டுக்கு தனி பவராக இருக்கும். இது அப்படியே உங்களுக்கு வந்து லட்சுமிகாந்த் புக்கில் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தமிழில் இருக்கவங்களும் பார்த்துக்கோங்க. நீதித்துறை மறு ஆய்வுக்காக அது நோக்கம் வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி மறு ஆய்வு அப்படின்றது ஒன்று அங்கே விவரிக்கலன்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தில் நிறுவப்பட்ட நடைமுறை குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. இது என்னது? இச்சட்டத்தின் முறைப்படி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுன்னு சொல்றாங்க. தமிழ்ல பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஓகேவாப்பா? அதான் ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா, ஒன்று வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதன் அதிகார வரம்பு மற்றும் இதோட வைடர் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கும். நம்மள்ட்ட வந்து வைடர் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது, அவங்களுக்கு வந்து வைடரான ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்களுக்கு இருக்குது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பு. ஸோ ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்புனா ஒன்று கீழே ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து இரட்டை அல்லது பிரிக்கப்பட்ட நீதித்துறை அமைப்பா அங்கே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 1950 தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஃபோர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 26, 1950 தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து கேம் டு ஃபோர்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேம் இன்டு எக்ஸிஸ்ட். ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 26 வந்து நமக்கு ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. 28 ஜனவரி 1915 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஹெல்ட் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட். இது எல்லாமே கொஸ்டினாக வைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? எப்போ? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன். நமக்கு வந்து எல்ஜின் எம்பே அப்படின்னு பார்த்தவர்
இருக்கிறது ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஆனா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹஜ்ஜே கனியா அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. 1958ல சுப்ரீம் கோர்ட் ஷிஃப்டட் இன்டு த பிரசன்ட் பிரமிசஸ்னா, ஸோ தற்போதைய இடத்துக்கு கட்டிடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டிடத்தோட பேர் என்ன அப்படின்னா திலக் மார்க். எங்கன்னா திலக் மார்க் டெல்லி. ஸோ லேட்டராக என்ன சொல்கிறாங்க, அந்த நீதித்துறை தற்போதைய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எம்பலம், நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு ஒரு எம்பலம் இருக்குது. என்ன எம்பலம்? லயன் கேபிட்டல் அசோகா சார்நாத். அந்த எம்பலம் தான் ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் டாப் மோஸ்ட் வீல் வித் த 32 ஸ்போக்ஸ். இங்கே பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் சின்னம் என்னன்னு பார்த்தோம், சார்நாத்தில் உள்ள அசோக சக்கரம், இந்த சிங்கம் தூண் இருக்குல்ல, அதை தான் வந்து சின்னமாகவும் அதன் மேல்புறமாக 32 ஸ்போக்ஸ்னா அந்த கம்பிகள் சக்கரம் இடம்பெற்று இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட பிளேஸ் எங்க இருந்துன்னு பார்த்தாச்சு, எப்போ அது வந்து நமக்கு கேம் இன்டு ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆர்கனைசேஷன், ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இப்போ கரண்ட்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க? 34 ஜட்ஜஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. இவர் தான் டாப், சரியா? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு, பிளஸ் அவர் கூட சேர்ந்து நமக்கு ஒரு 33 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஸ்ட்ரென்த்னு சொன்னா இந்த 34 தான் சொல்லுவோம். 2019 the central government notified to increase the strength. எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 2019ல 31 இருந்த ஸ்ட்ரென்த் வந்து 34 மாறி இருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் த்ரூ த சுப்ரீம் கோர்ட் எது கீழே, எந்த ஆக்ட் கீழே? சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல 31 இருந்த ஜட்ஜஸ் 34 மாறிட்டாங்க. எவால்யூஷன் ஆஃப் த ஸ்ட்ரென்த். ஓகே, இப்போ 34 இருக்காங்க. பட் ஸ்டார்டிங் டைம்ல என்ன பார்த்தோம், நம்ம வந்து 1773 அப்போ பார்த்தப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாரு, பிளஸ் அவங்க கூட வந்து ஒரு 3 ஜட்ஜஸ் மாதிரி இருந்தாங்க. இது வந்து 1773ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆனாங்க. ஒரிஜினலா சுப்ரீம் கோர்ட் வந்து 8 ஜட்ஜஸ் இருந்தாங்க. இப்ப ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 7 ஜட்ஜஸுமா இருந்தாங்க. ஸோ லேட்டரா பார்லிமெண்ட்ல வந்து நம்ம பார்லிமெண்ட்டோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜட்ஜஸோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். 1956ல வந்து 10 ஜட்ஜஸாக மாற்றிருப்போம். 1916ல 13 ஜட்ஜஸாக மாற்றிருப்பாங்க. 1917ல 17 ஜட்ஜஸ். 1986ல 25 ஜட்ஜஸாக மாற்றிருப்போம். 2008ல 30 ஜட்ஜஸ். 2019ல தான் 33 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1, அதுதான் வந்து 34 ஜட்ஜஸ். ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்க? 31 இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 34 மாற்றிட்டோம். இப்போ ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, எந்த டைம்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது? சேம் நம்ம வந்து எப்படி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்கெல்லாம் குவாலிஃபிகேஷன், டென்யூர் அதெல்லாம் படித்தோமோ அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் அப்படின்னா அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார். ஸோ அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட். அப்பாயிண்டட் அஸ் என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. த சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப்டர். டைரக்டா பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து கன்சல்டேஷன் பண்ணணும். யார் கூட கன்சல்ட் பண்ணுவாரு? சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ் அண்ட் ஹை கோர்ட்ல இருக்க முக்கியமான ஜட்ஜஸ் யாரு, அங்க சீஃப் இருப்பாங்களே, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்களே, இவங்கள்ட்ட கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பிரசிடென்ட் அப்படின்றவர் பிரசிடென்ட் பாயிண்ட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்பாங்கன்னு சொன்னோம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிளஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் கன்சிடரேஷன் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்ல இந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இப்போ அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்கல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் அதர் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணனாலுமே அதுவுமே யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு கீழே இருக்க ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஸோ அது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு? அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்பாரு. அப்புறம் மற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குவாரு. அண்ட் கன்சல்ட் வித் த CJI in the mandatory if appointed judges other chief justice. இங்க பாருங்க, யார்கிட்ட 2 பேர்ட்ட பெர்மிஷன் வாங்குற? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட வாங்குவாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குவார். இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட பெர்மிஷன் வாங்குறதுன்றது மேண்டேட்டரின்னு சொல்லுவாங்க.
ஸோ பிற நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னா பிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டு நியமிப்பார்னு சொன்னோம்? இந்தியாவின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. தேவைப்பட்டா பிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதி அல்லாத மற்ற ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, அதான் அதர் ஜட்ஜஸ், கன்சல்டேஷன் வித் த அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அவங்க கிட்ட தேவைப்பட்டா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, அதர் ஜட்ஜஸும் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இவ்வளோ ஓகே. இப்போ ஒருத்தவங்க பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, பெர்மிஷன் வாங்கிட்டுன்னு பார்த்துட்டோம். பட் இதுல இது வரதுக்கு முன்னாடி இதுல ஒரு சில கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்துச்சு. நிறைய அப்பாயின்மெண்ட்ல ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் நடந்துச்சு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்னென்ன கேஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ் நடந்தது என்னது? இயர் முக்கியப்பா. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் 1981ல நடந்திருக்குது. ஸோ இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கன்சல்டேஷன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? இவங்க கிட்டலாம் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும் பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, கன்சல்டேஷன் அப்படின்றது தேவை கிடையாது. இப்போ சிஜே வாஸ் நாட் பைண்டிங் டு த பிரசிடென்ட். இப்போ ஒரு அட்வைஸ், இப்போ சிஜே ஆலோசனை கொடுக்குறாரு குடியரசுத் தலைவர் ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா அவங்க கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிரிமிசிவ் ஓவர் த ஜுடிஷியல் இஸ் a ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட். ஓகே, இதன் மூலமாக நீதிபதிகளை நியமித்தால் நிர்வாகத்திற்கு மேலதிகாரம் அப்படின்னா எதுக்குமே நீங்க யார்ட்டையுமே கன்சல்ட் பண்ண தேவையில்லை, அவங்க சொல்ற விஷயத்தை நீங்க கேட்கணுன்ற பைண்டிங் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல எப்போ 1981ல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் சுபாஷ் சர்மா வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியன் கேஸ் 1991ல என்னாச்சுன்னா, இங்க ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்சஸ் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, இந்த எஸ்பி குப்தா இந்த டைம்ல எஸ்பி குப்தா வெஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்பி குப்தா கேஸ்ல கொடுத்த அந்த இதை நாங்க திருப்பி ரீகன்சிடர் பண்றோம். இந்த மாதிரி கோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்சிடரேஷன் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, இல்ல தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதை ரிவைஸ் பண்ணி வந்ததான் சுபாஷ் சர்மா கேஸ் 1991ல. Court emphasized the purpose of interpretation of the constitution based on 9 judge bench has constituted. So எத்தனை judges bench ன்னு கேட்பாங்க, 9 judge bench constitute பண்ணி so permission அப்படின்றது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993ல. ஸோ செகண்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோர்ட் ரிவைஸ் அதான் நம்ம பார்த்தோம்ல 1981ல இந்த கோர்ட் ரிவைஸ் பண்ணியாச்சு. ரிவைஸ் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கன்சல்டேஷன் வாஸ் இன்டர்பிரட்டட் கன்கரன்ஸ். அட்வைஸ் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் பிகேம் த பைண்டிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா பிரசிடென்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கன்சல்ட் பண்றது பைண்டிங்னு சொல்லிட்டாங்க. ஹவவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெக்யூர் டு கன்சல்ட் த 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். அது மட்டும் பத்தாது. ஸோ மேல சொல்லிட்டீங்க, வெறும் கன்சிடரேஷன் இருந்தா போதுன்னு மட்டும் சொல்லிட்டீங்க. ஆனா செகண்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொன்னாங்க, பிரசிடென்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குற அட்வைஸ் பைண்டிங் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா அவங்க சொல்றது படி கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும், ஒரு 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. திஸ் ஜட்ஜ்மெண்ட் லெட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கொலீஜியம் சிஸ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொலீஜியம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னது, ஒப்புதல் வாங்கணும். கன்சல்டேஷன்னா என்னது, ஒப்புதல், விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், சிஜே ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டாயமா பண்ணணும், மீறக்கூடாதுன்னு அடுத்து 2 மூத்த நீதிபதிகளோட ஆலோசனை பண்ணணும். பிளஸ் இந்த தீர்ப்பாயத்தின் மூலம் கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று. ஸோ இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும், அது மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா 2 ஜட்ஜ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லதான் கொலீஜியம் சிஸ்டம். கொலீஜியம்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து தேர்ட் ஜட்ஜ் கேஸ். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ் பார்த்தாச்சு. தேர்ட் ஜட்ஜ் கேஸ் என்னது, 1998ல. The court clarified that the consultation must be involved the plurality of the judges. Sole opinion of chief justice insufficient சொல்லிட்டாங்க. அதேதான்ப்பா, என்னது, கொலீஜியம் சிஸ்டம் இருக்கணும். ஸோ கண்டிப்பா ஒரு சிங்கிள் பர்சனால முடிவு பண்ணி இதை எடுக்கக்கூடாது. பிளஸ் மேல என்ன சொன்னாங்க, பிளஸ் 2 ஜட்ஜஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. இதை தான் இங்க சொல்றாங்க. சிஜே மட்டும் இன்சஃபிஷியன்ட் கிடையாது, அவர் ஒரு கொலீஜியம், அந்த கொலீஜியம்ன்ற சிஸ்டமே ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு நீதிபதியை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கொலீஜியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு சிஜேஐ
பிளஸ் 4 ஜட்ஜ். இதுக்கு முன்னாடி 2 ஜட்ஜ்னு பார்த்தோம் செகண்ட் ஜட்ஜ் கேஸ்ல. தேர்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, சிஜே பிளஸ் 4 ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட். டோட்டலா எத்தனை பேர், 5 பேர் ஓகே சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இஃப் 2 ஜட்ஜஸ் கிவ் த அட்வைஸ் ஒப்பீனியன். இப்போ வந்து இதுல என்ன பண்றாங்க, 5 பேர் இருக்காங்களா, 5 பேத்துல 2 பேர் அப்படி இவங்க வந்து 3 பேர் ஒத்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒத்துக்கல அப்படின்னா இந்த 3 பேர் இது பாஸ் ஆயிரும். அதான் யார் மெஜாரிட்டியா ஓகே சொல்லணும். பாருங்களேன், 2 நீதிபதிகள் எதிர்மறை கருத்து தெரிவித்தால் அதை பரிந்துரைத்து அரசாங்கத்திற்கு அனுப்பக்கூடாது. அப்போஸ் பண்ணிட்டாங்க, இப்போ 3 பேர் ஓகே சொல்றாங்க, ஒருத்தர் மட்டும்தான் ஓகே இல்லை சொல்றாங்கன்னா மெஜாரிட்டி எடுத்துருவாங்க. இல்லை இதுல வந்து 2 பேர் ஓகே சொல்ல, 2 பேர் தான் ஓகே சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ண முடியாது. 2 நீதிபதிகள் எதிர்மறை கருத்து தெரிவித்தால் அந்த பரிந்துரை அரசாங்கத்திற்கு அனுப்பக்கூடாது. நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை பின்பற்றப்படாவிட்டால் அந்த ஆலோசனை அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. ஸோ கம்பல்ஷன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கொலிஜியம் சிஸ்டம் பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. கொலீஜியம் 4+1 ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ஒரு 4 ஜட்ஜஸ் அவங்க டிசிஷன் அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து குவாலிஃபிகேஷன். ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அதை பற்றி படிக்கிற ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 3. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகே, அது ஒரு மெயின் பாயிண்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹீ ஷுட் ஹாவ் பீன் ஜட்ஜ் ஃபார் ஹை கோர்ட்டில் வந்து ஒரு 5 வருஷம் வந்து ஜட்ஜாக இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிட்டிசனா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் 5 இயர்ஸ் வந்து ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அட்வொகேட், ஹை கோர்ட்ல வந்து அட்வொகேட்டா இருந்திருக்கணும். எப்போ 10 இயர்ஸ்க்கு வந்து அட்வொகேட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஹி ஷுட் பி டிஸ்கஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், எமினன்ட் ஜூடிஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட், அந்த பர்சன் யாருன்றது யார் சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அதை டிசைட் பண்ணுவார் அவங்க யாரு அப்படின்றது. அது மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மினிமம் ஏஜ் இவ்வளோ இருந்தால் தான் ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்னு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இது வரைக்கும் சொல்ல கிடையாது. இப்போ ஒரு குடிமகனா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறைஞ்சது 5 ஆண்டு உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கணும். அது மாதிரி இல்ல ஒரு 10 வருஷம் வந்து உயர் நீதிமன்றத்துல அட்வொகேட்டா வழக்கறிஞரா பணியாற்றி இருக்கணும். அதுவும் இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட பார்வையில வந்து அவர் யாரா இருக்கணும், டிஸ்டிங்ஸ்டு ஜூரிஸ்ட் அப்படின்னா ஒரு சிறந்த சட்ட அறிஞராக ஒரு எமினன்ட் பர்சனா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்மளோட அரசியல் அமைப்புல நீதிபதியை நியமிக்கிறதுக்குன்னு எந்த ஒரு வயதும் வந்து இது வரைக்கும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவங்களோட ரிட்டையர்க்கான ஏஜ் இருக்கும். ஆனா 65ன்றது ஒரு ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஆனா வந்து இந்த வயசுல தான் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு ஏஜும் கிடையாது. அடுத்து உறுதிமொழி. ஸோ உறுதி தீர்மானம், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் யார் முன்னாடி எடுப்பாங்க, இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு, பிரசிடென்ட். அப்ப யார் முன்னாடி ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுப்பாங்க, பிரசிடென்ட் முன்னாடி. உச்ச நீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவரின் முன் சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுக்க வேண்டும். அடுத்து அவங்களோட டென்யூர், எத்தனை, இப்போ ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, எத்தனை வயசு வரைக்கும் அவங்க அந்த பதவியில இருக்கலாம்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூரும் சுப்ரீம் இந்த ஃபிக்ஸ்டு டென்யூருக்கு தான் இருக்கணும் அப்படின்றது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. ஹி ஹோல்டு த ஆஃபீஸ் அன்டில் அட்டைன் த 65 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படின்றப்போ 65 வயசு, அதே ஹை கோர்ட் படிச்சா 62 வயசு. இது வந்து ஹை கோர்ட் படிக்கும்போது படிப்போம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம், 65 வயசு ஆகிற வரைக்கும் அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஹி கேன் ரிசைன் ஆஃபீஸ், எப்போ வேணா ரிசைன் பண்ணலாம். ரிசைனிங் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க, யார் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, பிரசிடென்ட். யாருக்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறாரு, பிரசிடென்ட் கிட்ட. அப்ப யாருக்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாரு, அதுவுமே பிரசிடென்ட் கிட்ட தான் தருவார். ஹி கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ். அதே மாதிரி எப்போ வேணா அவங்கள ரிமூவ் பண்ணலாம். எப்படி, என்ன ப்ராசஸ் மூலிமா, இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலிமா. இதுவுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியால தான் அவரை ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் ப்ராசஸ் பார்ப்போம். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பதவி காலத்தை நிர்ணயிக்கவில்லை. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல பதவி காலம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படலை. அவர் 65 வயசு அடையும் வரை பதவியில் இருக்கலாம். வயது தொடர்பான விதிகளை பாராளுமன்றம் டிசைட்னு சொல்லிட்டாங்க. அவர் தனது பதவியை எப்போ வேணாலும் ராஜினாமா செய்யலாம். ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. பாராளுமன்றத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அவரின் பதவி நீக்கம் செய்யலாம். இம்பீச்மெண்ட் எப்பப்பெல்லாம் வந்து அவர் பதவி நீக்கம் செய்யலாம்னா, ஒன் வந்து மிஸ்பிஹேவியர் இல்ல இன்கெப்பாசிட்டினா அவர் வேலையை செய்ய முடியாத நிலைமையில இருக்காருனாலும், இல்ல ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணியிருக்காரு, மிஸ்பிஹேவியர் பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல அவங்கள
நம்ம வேலையை விட்டு தூக்கலாம், ஐ மீன் இம்பீச்மெண்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ரிமூவல். ஸோ ரிமூவலை பத்தி படிக்கிறது ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 4 பத்தி படிக்கிறோம். ஓகேவா? ஸோ யார் ரிமூவ் பண்றா? பிரசிடென்ட் ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்றது எப்படி பண்ணணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ணணும். ஓகேவா? பாருங்க, 2/3 ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னது? 2/3 ஆஃப் மெம்பர் present and voting. So present and voting plus absolute majority ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 50%. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹைகோர்ட், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஈச் ஹவுஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. ஸோ எப்போ இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள இம்பீச்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. என்ன மெஜாரிட்டியில்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பண்ணிட்டு பிளஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டியும் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்களை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எந்த ஆக்ட் கீழன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் என்கொயரி ஆக்ட் 1968. ஜட்ஜ் என்கொயரி ஆக்ட் 1968ல ரெகுலேட் த ப்ரொசீஜர், எப்படி எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ டைரக்டா ரிமூவ் பண்ணிடலாமான்னு கேட்டா முடியாது. இவர் ரிமூவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 100 பேர் வந்து ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபால இருந்து ஒரு 100 பேரும், ராஜ்யசபால இருந்து ஒரு 50 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மோஷன் பாஸ் பண்ணணும். ஓகேவா? இவரை ரிமூவ் பண்றதுக்காகவே ரிமூவல் மோஷன் ஒன்று பாஸ் பண்ணா மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆன பிறகு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஓட் போட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இப்போ பாருங்களேன், இப்போ வந்து லோக்சபா, ராஜ்யசபா இவங்க 2 பேருமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட போகும்னா, யார் இருப்பா? ஸ்பீக்கர் இருப்பார். இங்கே யார் இருப்பா? ராஜ்யசபான்னு எடுத்தா சேர்மேன் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தான் இந்த விஷயம் போகும். இவங்க கிட்ட போன உடனே இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த பார்ப்பாங்க. ஓகேவா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் நடந்திருக்கா, இது உண்மைதானான்னு அவங்க டிசைட் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா இந்த பில் வந்து நமக்கு மூவே ஆக செய்யும். ஓகேவா? ஸோ பதவி நீக்க முன்மொழிவு ரிமூவல் மோஷன் வரத்துக்கு என்ன பண்ணும்? 100 மெம்பர் கையொப்பமிடணும். எங்க? லோக்சபால. ராஜ்யசபால இருந்து 50 உறுப்பினர்கள் கையொப்பமிடணும். கையொப்பமிட்டதுக்கு அப்புறம் எங்க போகணும்? ஸ்பீக்கரோ இல்ல சேர்மன், இவங்க 2 பேர்த்துக்கிட்ட போகணும். இவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மோஷன் பாஸ் ஆகும். ஒருவேளை இவங்க மறுத்துட்டா இவங்களுக்கு 2மே பண்ணலாம். இவங்க ஏற்கவும் செய்யலாம், இல்லைன்னா மறுக்கவும் செய்யலாம்னு சொல்றாங்க. இப்போ ஸ்பீக்கர்ட்டையும் சேர்மன் முன்னாடியும் இந்த மோஷன் வந்து வச்சுட்டாங்க. ஓகே, இப்படி நாங்க வந்து ரிமூவல் மோஷன் வந்து அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொன்ன பிறகு இதை என்ன பண்ணுவாங்க? பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். பாஸ் ஆன பிறகு என்ன பண்ணும்? இந்த விஷயம் யாரு வந்து பாப்பாரு? பிரசிடென்ட் கையில போகும். ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கையில போனக்கப்புறம் பிரசிடென்ட் அவங்கள இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இது வரைக்குமே எந்த ஒரு ஜட்ஜுமே இம்பீச்மெண்ட் பண்ணப்படல. இது ஒரு ஃபேக்ட். ஓகேவா? நோ ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் பீன் இம்பீச்டு சோ ஃபார். இது வரைக்குமே இந்திய உச்ச நீதிமன்றத்தில் எந்த ஒரு நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. இது வரைக்குமே பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஸோ இரு அவைகளும் சிறப்பு பெரும்பான்மை நிறைவேற்ற பிறகு அது யார்கிட்ட போகும்? அந்த ஹவுஸ்ல இருக்க ஸ்பீக்கர் கிட்டயும் சேர்மன் கிட்டயும் போகணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கிட்ட வரும். நம்ம குடியரசுத் தலைவர் தான் இவங்களை பதவி நீக்கம் செய்வார். அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, டென்யூர் பார்த்தாச்சு, அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி, அலோவன்ஸ், பென்ஷன் இதெல்லாம். இப்போ அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் 125. ஸோ இவரோட ஊதியம், எவ்வளோ ஊதியம், இவங்களுக்கான தனித்தனி சலுகைகள் இருக்குது, இவங்களுக்குன்னு சிறப்பு உரிமைகள், அப்புறம் இவங்களோட பென்ஷன், லீவ் இதெல்லாம் தான் இவங்களோட ஸ்பெஷலாக இவங்களுக்குன்னு இருக்க. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னா அவங்களுக்குன்னு இருக்க ப்ரிவிலேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நிர்ணயிக்கிறது யாரு? ஆகியவற்றை நிர்ணயிக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ யார் இவங்களோட சேலரி, இவங்க லீவ், இவங்க பென்ஷன் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்றாங்க. ஸோ ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்ட பிறகு ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அவரோட சேலரியோ எதையுமே கம்மி பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் எப்பெல்லாம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருதோ அப்போ மட்டும் வேணா கம்மி பண்ணலாம், தவிர மற்ற எந்த நேரத்திலுமே இவரோட எந்த வகையிலுமே இவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த அலோவன்ஸா இருக்கட்டும், அவர் சேலரியா இருக்கட்டும் குறைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. வெறும் அவசர நிலை அறிவித்தால் மட்டுமே அதை வந்து மாற்ற முடியும். இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவசர நிலையோட ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் 360 அப்படின்றது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி.
ஸோ ஆஸ் பர் த எஃபெக்டிவ் 2018 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 2.80 lakh per annum அவங்களோட சேலரியும், அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து 2.50 lakh per annum இது வந்து அவங்களோட சேலரி, ஊதியம் இவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட் வேறு என்னென்ன வேறு நிறைய சலுகைகள் இருக்கு. அலவன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் மட்டும்தான் கிடையாது. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ அது மட்டும் இந்த சேலரி, பென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன அலவன்ஸ் இவங்களுக்கு தேவை, மெடிக்கல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இவங்களோட ட்ராவலிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அங்கே பாருங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இவங்களோட மருத்துவ செலவு, கார் மற்றும் தொலைபேசி செலவு, அவங்களோட அஃபிஷியல் குடியிருப்பதுக்கு மற்ற செலவு இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அடிஷ்னல் பெனிஃபிட். அடுத்து பென்ஷன் வரப்போ ஸோ யூஸ்வலாக பென்ஷன் எதுலேருந்து எடுப்பாங்க? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பென்ஷன் எடுத்து கொடுப்பாங்க. பென்ஷன் எவ்வளோ இருக்கும்? அவங்களோட சேலரிலேருந்து 50% பென்ஷனாக கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் என்டர் இன்டு த மந்த்லி பென்ஷன் 50% ஆஃப் த லாஸ்ட் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தாங்கோ அதுலேருந்து 50%. கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% இணையான மாத ஊதியத்திற்கு உரிமை உடையவர்களாக இருப்பார்கள். அடுத்து இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர். இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா அவரோட சலுகைகள் என்ன, டென்யூர் என்ன, அப்பாயின்மெண்ட் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இது இன்னும் வந்து நிறைய ஃபர்தராக என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா இங்கே பாருங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தரை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாராக இருப்பார்? பிரசிடென்ட். ஸோ இதை பற்றி படிக்கிற ஆர்டிகல் 126. ஆர்டிகல் 127 அப்பாயின்மெண்ட் ஆஃப் த அட்ஹாக் ஜட்ஜ். அட்ஹாக் ஜட்ஜ் அப்படின்னா டெம்பரரி பீரியடுக்கு ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஆர்டிகல் 127. 128 எதை சொல்லுதுன்னா அட்டெண்டன்ஸ் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். இப்போ வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆர் ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜஸை ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜை திருப்பி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்டென்சஸ்ல பண்ணுவாங்க. அதை பத்தி சொல்றது என்னது? ஆர்டிகல் 128. அடுத்து 129 வந்து டிக்ளேர் த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன கேசஸ்லாம் இருக்கோ அது எல்லா ரெக்கார்டுமே இதை வந்து அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதை தான் சொல்றது 129. 130 எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா த சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைச்சாரு அப்படின்னா அது இன்னொரு இடத்துலையும் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸை வைக்க முடியும் அப்படின்றத பற்றி பேசுறது ஆர்டிகல் 130. ஸோ இன்னும் வந்து ஒரு அட்ஹாக் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ஆக்டிங் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தராக இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து கோர்ட்டுக்கான பவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? சுப்ரீம் கோர்ட் பார்ட் 5ல படிக்கிறோம். ஆர்டிகல் 124 ஆரம்பிச்சு 147 வரைக்கும் படிக்கிறோம். ஓகேவாப்பா? இதில் என்னென்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறாங்க? நம்ம பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ யாருக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க? ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதர் ஜட்ஜஸ், மற்ற ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். அப்போ யாருக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட பண்ணுவாங்க, ப்ளஸ் அதர் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டை பண்ணுவாங்க. இது அப்பாயின்மெண்ட். அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவன்னு பார்த்தோம். ஒன்று சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இல்லைனா வந்து 5 வருஷம் வந்து ஹை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 10 வருஷம் வந்து அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், இல்லைனா எமினன்ட் ஜூரிஸ் பர்சனா இருந்திருக்கும். இந்த எமினன்ட் ஜூரிஸ் பர்சன் இவர் தான் டிசைட் பண்றது யாரு? நம்ம பிரசிடென்ட். இது குவாலிஃபிகேஷன். டென்யூர்னு வந்துட்டா கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது டென்யூர் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? எந்த டென்யூரும் மென்ஷன் பண்ணல. ஆனா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்லியிருக்கிறது என்னது? 65 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் எதுவுமே இது வரைக்கும் எந்த ஒரு ஏஜும் ஃபிக்ஸ் பண்ணல. அது மாதிரி இவர் டென்யூர் எப்போ முடியும்? ஒன்று இவரா வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு. ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாரு? பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. இன்னொன்று அவரை ரிமூவ் பண்ணிட்டா, இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னா யாருக்கிட்ட உறுதிமொழி எடுப்பாருன்னா ஒன்று பிரசிடென்ட் கிட்ட இருப்பாரு. பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண யாரோ ஒரு பர்சன் கிட்ட உறுதிமொழி எடுப்பாரு. ரிமூவல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். மிஸ்பிஹேவியர், ஒன்று மிஸ்பிஹேவியர் இல்லை இன்கெப்பாசிட்டி, இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் அவரை ரிமூவ் பண்ண முடியும்.
அவர் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி லோக்சபால ஒரு 100 பேரும், ராஜ்யசபால ஒரு 50 பேரும் ஃபர்ஸ்ட் ரிமூவல் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் சேர்மன் கிட்ட போகும். அவங்க ஓகே பண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆன பிறகு நம்ம பிரசிடென்ட் கிட்ட போகும். நம்ம பிரசிடென்ட் அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி நடக்கும். ஸோ அந்த கமிட்டியில இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியில் யார் யார் இருப்பா? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் இருப்பாரு, அப்புறம் அந்த ஜூரிஸ்ட் எமினன்ட் பர்சன் இருந்தார்ல, இவங்க 3 பேரும் தான் அந்த கமிட்டியில உட்காருவாங்க. கமிட்டியில உட்காந்து ஆமா இவர் மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு, இல்ல இவர் அவர் வேலையை செய்ய முடியாது அப்படின்ற ஒன்ன கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இவரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா இல்ல, ரிமூவ் பண்ணது கிடையாது. ஸோ ஒரிஜினலா எவ்வளோ இருந்தாங்க? ஒரிஜினலா வந்து ஒரு ஸ்டார்டிங் டைம்ல 1950ல எப்படி இருந்தாங்க? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 8 ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. இப்போ கரண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 34 மெம்பர்ஸ், 34 பேர் இப்போ கரண்ட்ல இருக்காங்க. 33 ஜட்ஜஸ் பிளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். கேரண்டி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கேரண்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இது ரெண்டுக்குமே அவங்க தான் கேரண்டி. ஸோ கேரண்டி ஆஃப் த பீப்புள் கூட, ஓகேவா? அது மாதிரி when lack of the quorum CJ can appoint the, இது வந்து ஒரு அட்ஹாக் ஜட்ஜ். இப்போ வந்து டெம்பரரி ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றது, அட்ஹாக் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றது, இது எல்லாமே பண்ண முடியும். இந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணுவோம். அது மாதிரி பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் த ஜட்ஜஸ். எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு? ஒன்னு நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து வேக்கண்டா இருக்காரு, அவர் வரல, இல்ல டெம்பரரி ஆப்சென்டா இருக்காரு, இல்ல அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம், இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நம்ம பிரசிடென்ட் அப்படின்றது ஆக்டிங் ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. சிஜே கேன் ரெக்வெஸ்ட் த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஃப்ரம், இன்னொன்னு என்ன சொன்னோம்? ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொன்னா மட்டும் ஒன்லி கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெக்வெஸ்ட் பண்ணா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்போல்லாம் அந்த சுச்சுவேஷன் வருதோ அப்போ மட்டும்தான் இது நடக்கும். அது மாதிரி கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்கு? டெல்லியில தான் வந்து சீட், ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அதோட சீட் எங்க இருக்கு? டெல்லியில அமைஞ்சிருக்கு. சிஜே நினைச்சா இன்னொரு இடத்துக்கும் மாத்தலாம்னு சொல்லியிருக்கோம். எப்போ வந்து இனாகிரேட் ஆனது? டேட்டு 28 ஜனவரி 1950ல தான் வந்து 28 ஜான் 1950ல தான் ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன், ஃபர்ஸ்ட் சிட்டிங் நடந்திருக்கும். எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம்? 26 ஜான் வந்து இதை வந்து கெட் இன்டு உள்ள வந்துச்சு ஒரு சுப்ரீம் கோர்ட்டா. 28ல வந்து சிட்டிங் நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் எந்த இதுல இருந்து வந்துச்சு? சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது எந்த ஆக்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 அப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷனா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஒரு சுப்ரீம் கோர்ட்னா என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பத்தி மட்டும்தான் இந்த கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து மீதி எல்லாம் இதோட பவர்ஸ் என்ன, நான் இப்போ பார்த்தோமே அட்ஹாக் ஜட்ஜ்னா யாரு, ரிட்டையர்ட் ஜட்ஜ் யாரு இருப்பாங்க, அவங்களை அப்பாயின்ட் பண்ற கான்செப்ட் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தரா இன்னும் கிளாஸஸ் பார்க்கணும், ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமி ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஸோ கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.